ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பீட்ரூட் புலாவ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நான் ஒரு பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் அரிசி எடுத்து போட்டுக்கிறேன். அரிசி போட்டுட்டு நான் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சும்மா விசில் போடாமல் மூடி வச்சிடுறேன். நல்லா அரை வேக்காட்டில் ஒரு விசில் போட்டு ஒரு விசில் விடுறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாதாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.